சொந்தக்காரர் மட்டும் இல்ல, அப்பாவும். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவுமா வரலையா பாக்குறதுக்கு? அதுக்கப்புறம் தான். எப்ப வந்தாங்க? 20 நாள் கழிச்சு. குழந்தை பிறந்து 20 நாள் கழிச்சு வந்தாங்களா? பொன் குழந்தைக்கு ஒரே காரணமா? அவங்க அந்த பையன்ற ஒரு வெறி இன்னும் இருக்கு. 20 நாள் கழிச்சு வந்தாங்க நீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா வந்து பேத்தியோட பழகுறது வைக்கிறது, அதுல ஏதாவது நீங்க இன்னைய வரைக்குமே அதை தூக்குனது இல்லை, இன்னைய வரைக்கும் ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தது இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது இல்லை. இல்லங்க, இன்னையுமா உங்க பேத்தி தூக்குனது இல்லை உங்க அப்பா? இல்லை, அது அன்பா தூக்கி இது வரைக்கும் ஒரு பிக்சர் கிடையாது. இப்படியும் பல மனுஷங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்களே. இதெல்லாம் எப்போ மாறும்? இதெல்லாம் எப்படி மாறும்? இப்படின்ற இந்த பெரிய கேள்விகளுக்கு மனித இனம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பதில் தேடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிலை நான் சொல்கிறேன். இப்படி இருக்க மனுஷங்களை மாற்றுறதுக்கான ஒரே பதில் அவங்களோட இருதய மாற்றம். அதாவது பைபிள் இதை என்ன சொல்லுதுன்னா, அவர் ஹார்ட் இஸ் டிசைட்ஃபுல் அப்படின்னு சொல்லுது. நம்ம இருதயம் கேடுள்ள தான் இருக்கான். அப்போ இதை மாற்றணும்னா இதை உண்டாக்குன ஒருவரால் தான் முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ கடவுளை நம்ம நேசிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமோ, அப்போது நம்ம மற்ற மனுஷங்களையும் நேசிப்போம். அப்படி மற்ற மனுஷங்களை நம்ம நேசிக்கும் போது, கடவுளையும் நம்ம நேசிக்கும் போது, நம்ம எல்லாத்தையும் சமமாக பார்ப்போம். இருதய மாற்றம் தான் இதுக்கான தீர்வு. அந்த இருதய மாற்றம் கண்டிப்பாக கடவுளால் தான் வரும்.